எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறோம். இந்த ஸ்நாக்ஸ நம்ம கோதுமை மாவுல உள்ள ஸ்டஃப்க்கு சிறுபருப்பு வச்சு செய்ய போறோம். 3 தால் கச்சோரிங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு, இல்ல ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிட்டு பாருங்க. இது பெரிய ப்ராசஸ்லாம் இல்ல. ரொம்பவே சிம்பிளா செய்துக்கலாம். இது கூடவே தொட்டு சாப்பிட சிம்பிளான ஒரு கிரீன் சட்னியும் கூட செய்ய போறேன். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸிங் பவுல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு ஓமம், 1/4 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா, 1 டீஸ்பூன் உப்புமா ரவை, 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கணும். நான் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன்ல, இதுல சரியா 4 கச்சோரி வரும். நீங்க அதிகமா செய்யணும்னா இதையே டபுள் மடங்கு ஆக்கிக்கலாம். 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கச்சோரி வரும். நான் அளவுக்கு மெஷர்மென்ட் கப் தான் எடுத்தேன். அதுல 250 ml போட்டிருக்கோம். அதுதான் 1 கப் அளவு. நான் அந்த கப்ல தான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இத ஒரு தட்டு போட்டு மூடி இப்படியே வச்சிடலாம். 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவு சிறுபருப்பு ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். இத மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொர கொரப்பா அரைச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இது 3த்தையும் இடிகல்லுல சேர்த்துட்டு நான் நல்லா இடிச்சு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இடிகல் இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவு கொர கொரப்பா இருக்கணும். இப்ப ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம இடிச்சு வச்சிருக்கோம்ல தனியா, சோம்பு, சீரகம் இத சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வறுத்துட்டு, இது கூடவே காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து, இது ஒரு 1 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாம். இப்ப இதுல கொர கொரப்பா அரைச்சு வச்சிருக்க சிறுபருப்ப சேர்த்துடலாம். இப்ப நம்ம இது உள்ள ஸ்டஃப்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமா உப்பு சேர்த்திருக்கேன். நம்ம சிறுபருப்பு பச்சையா ஊற வச்சு அப்படியே அரைச்சிருக்கோம். அதனால அந்த சிறுபருப்புல இருக்க பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். ஸ்டவ்வ சிம்ல வச்சுட்டு சிறுபருப்ப நல்லா கலந்து விடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஸ்டவ் அது வரைக்கும் சிம்லயே இருக்கணும். ரொம்ப ட்ரையாவும் ஆயிடக்கூடாது. நமக்கு இதுல உருண்டைகள் பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். நமக்கு கச்சோரி உள்ள வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழைகள், 1/2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து ஆற விட்டுடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் உருண்டைகள் பிடிச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃப் நல்லா ஆறிடுச்சு. இத உருண்டைகள் பிடிச்சு ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப ரொம்ப சிம்பிளான கிரீன் சட்னி ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜார்ல 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய், 1/2 எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸில நல்லா அரைச்சுக்கலாம். இந்த கிரீன் சட்னி நம்ம வீட்ல பிரெட் சாண்ட்விச் செய்வோம்ல, அதுல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள சீஸோ இல்ல வெஜிடபிள்ஸ் வச்சு சாண்ட்விச் செய்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நான் பிசைஞ்சு வச்சிருந்த கோதுமை மாவு எடுத்து 4 உருண்டைகள் செய்துக்கலாம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 4 கச்சோரி வரும். மாவ சமமா பிரிச்சு 4 உருண்டைகள் பண்ணிக்கலாம். 4 உருண்டைகளும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு உருண்டை எடுத்து கையில இந்த மாதிரி தட்டிக்கிறேன். இது உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப் பால் எடுத்து ஒண்ணு வச்சிடணும். வச்சுட்டு வெடிப்பு கேப் எதுவும் இல்லாம ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு 2 கை வச்சு நல்ல பால் ஈக்குவல் ரவுண்டா திரட்டிக்கணும். உருண்டைகள் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும். எந்த ஒரு வெடிப்புமே இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தா திரட்டினதும் 2 கைகளுக்கும் நடுவுல வச்சு மெதுவா பிரஸ் பண்ணணும். நம்ம கச்சோரி ஷேப்புக்கு பண்ணணும். கொஞ்சம் தட்டையான ஷேப் இருக்கும்ல ரவுண்டு அந்த மாதிரி. அதனால 2 கை நடுவுலயும் வச்சு மெதுவா பிரஸ் பண்ணுங்க. நம்ம கச்சோரி இந்த மாதிரி பிரஸ் பண்ணும்போதே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்க ஸ்டஃப் ஏதாச்சும் வெளியே வந்துருச்சான்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு ஸ்மூத்தான ஒரு ஷேப் பண்ணிக்கணும். நான் அடுத்ததா இன்னொன்னும் செய்து காட்டுறேன். பாருங்க கையிலேயே நல்ல தட்டையான ஷேப்பா பண்ணிட்டு உள்ள ஸ்டஃப் வச்சு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறேன். எந்த ஒரு வெடிப்பும் இல்லாம க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்ததா 2 கை வச்சு ஃபுல் ஸ்மூத் பால் பண்ணிக்கிறேன். ஸ்மூத்தா பால் பண்ணதும் 2 கைகளுக்கும் நடுவுல வச்சு மெதுவா பிரஸ் பண்ணிக்கிறேன். பிரஸ் பண்ணிட்டு நல்ல ஷேப் வர அளவுக்கு ஈக்குவலா பண்ணிட்டு எடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு கச்சோரி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அது கூடயே எடுத்து வச்சிடுறேன். இப்ப ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடணும். இப்ப ஒவ்வொரு கச்சோரியா எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம். இப்ப கச்சோரியை நம்ம பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்ல எண்ணெயை அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பக்கமா பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு எண்ணெய் லேசான சூட்ல பொரிச்சு எடுக்கும்போது தான் கச்சோரியில நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும். நம்ம டக்குன்னு ஹை ஃப்ளேம்ல போட்டு எடுத்துட்டோம்னா உள்ள சரியா வேகாது. அதே மாதிரி சூடா இருக்கும்போது கிறிஸ்பா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆனதும் அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு எண்ணெய் லேசான சூட்லயே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதும் அடுத்தது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு பொரிச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா, கச்சோரிய 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். கிரிஸ்பினஸும் குறையவே குறையாது. அப்படியே இருக்கும். அவ்வளதாங்க. ஹெல்த்தியான, டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நம்ம செய்த கிரீன் சட்னி, டொமேட்டோ கெட்சப் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்ல ஒரு தடவ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.